Good morning students. Today's class is about downy mildew of grapes. திராட்சையின் அடிச்சாம்பல் நோய். ஸோ நமக்கு வந்து சாம்பல் நோய் மற்றும் அடிச்சாம்பல் நோய் ரெண்டுமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரேப்ஸில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டிசீஸ். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாம்பல் நோய் பற்றி முன்னாடி வீடியோ கிளாஸில் பார்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடிச்சாம்பல் நோய். ஸோ அடிச்சாம்பல்னுடைய இயர்லியர் சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் வில் ப்ரொடியூஸ் டிரான்ஸ்லூசன்ட் எல்லோ லீசன்ஸ் ஆன் அப்பர் சர்ஃபேஸ் ஆஃப் தி லீவ்ஸ். ஸோ நமக்கு வந்து அப்பர் சர்ஃபேஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லூசன்ட் எல்லோ லீவ். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்லூசன்ட் லீசன் எங்கெல்லாம் இருக்கோ அதுக்கு நேர் எதிரில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடிப்பக்கம் ஒயிட் கலர் க்ரோத் இருக்கும். தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் அடிச்சாம்பல் நோய் ஆர் டவுனி மில்டியூ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் வில் ஆல்சோ இன்ஃபெக்ட் தி பெர்ரிஸ். ஸோ பெர்ரிஸ் இன்ஃபெக்ட் பண்ணும். அப்படி பெர்ரிஸ் இன்ஃபெக்ட் பண்ணும்போது என்ன ப்ரொடியூஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இட் வில் ப்ரொடியூஸ் தி லெதரி ஃப்ரூட்ஸ் அண்ட் ஷ்ரிங்கனிங் ஃப்ரூட்ஸ். அதாவது வந்து ஃப்ரூட்ஸ் வந்து சுருங்கிடும் நமக்கு வந்து உலர் திராட்சை மாதிரி. அட் தி சேம் டைம் லெதரி அதாவது வந்து ஸோ இட் வில் ப்ரொடியூஸ் தி மம்மிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ். மம்மிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு சிம்டத்தை ப்ரொடியூஸ் பண்ணும். இட் டஸ் நாட் ப்ரொடியூஸ் கிராக்கிங் சிம்டம். ஸோ திஸ் இஸ் அபவுட் யுவர் டவுனி மில்டியூ. டவுனி மில்டியூ என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஹேலோ ப்ரொடியூஸ் பண்ணும். டிரான்ஸ்லூசன்ட் எல்லோ ஹேலோ ஆன் அப்பர் சர்ஃபேஸ் அண்ட் கரஸ்பாண்டிங் லோவர் சர்ஃபேஸ் ப்ரொடியூஸ் ஒயிட் கலர் பவுடரி growth. ஸோ சிவியர் இன்ஃபெக்ஷன். ஸோ சிவியர் இன்ஃபெக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லோயிங், ட்ரையிங் அண்டு ப்ரீமெச்சூர் டீஃபோலியேஷன். ஸோ நமக்கு வந்து அந்த லீஃப் வந்து மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கீழே செட் ஆகிடும் டியூ டு டவுனி மில்டியூ ஆஃப் கிரேப்ஸ். Downy mildew of grapes mainly spread through oospores. So primary inoculum is oospores, that is sexual spores of downy mildew fungi, that is Plasmopara viticola. So you can see the clear symptoms. The favorable conditions are 20 to 22 degrees Celsius temperature and high humidity, 80 to 100% humidity is needed for downy mildew fungi, that is Plasmopara viticola. The management is Bordeaux mixture 1% as a prophylactic measure. அதாவது prevent வரதுக்கு முன்னாடி prevent பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா Bordeaux mixture 1% ஸ்ப்ரே பண்ணலாம். Control measure is Mancozeb plus metalaxyl 0.4%. So this is about your downy mildew of grapes. Shrinking of fruits due to downy mildew of grapes. ஸோ நமக்கு வந்து ஃப்ரூட்டில் டவுனி மில்டியூ சிம்டம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. Now we will see about how to dissect the downy mildew of grapes. So downy mildew oda upper surface la it will produce irregular translucent leaves. So corresponding lower surface which produce white color powdery growth nu பார்த்தோம். ஸோ இந்த ஒயிட் கலர் பவுடரி growthல இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஸ்மால் லீஃப் பிட்ஸை வந்து கட் பண்ணி மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப மைன்யூட்டாக கட் பண்ணணும். You can see the right angled sporangiophore produced by Plasmopara viticola which will bear the sporangium, lemon shaped sporangium. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பொராஞ்சியோஃபோர் இங்கே இருக்குது நீளமாக. அந்த ஸ்பொராஞ்சியோஃபோரோட டிப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்டெரிக்மேட்டா ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அந்த ஸ்டெரிக்மேட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 டிகிரி மோர் ஆர் லெஸ் 90 டிகிரி டு மெயின் பிரான்ச்சுக்கு 90 டிகிரியில் இருக்கும். ஸ்பொராஞ்சியோஃபோர்லேருந்து எவ்வளோ ஸ்பொராஞ்சியம் வந்திருக்குன்னு உங்களால் பார்க்க முடியும். ஸ்பொராஞ்சியம் இஸ் ஏ சாக்-லைக் ஸ்ட்ரக்சர் which is produced by Oomycota fungi, lemon shaped sporangium. ஸோ லீஃபோடைய கட் பண்ண பிளேஸ்லேருந்து நமக்கு என்ன இருக்குது ஸ்பொராஞ்சியோஃபோர் ப்ரொடியூஸ் ஆகிட்டு வெளியே வந்திருக்கு. ரைட் ஆங்கிள்டு ஸ்பொராஞ்சியோஃபோர்ஸ். I have connected the eyepiece camera with microscope and laptop. ஸோ லேப்டாப்பில் நமக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரோஸ்கோப்பில் தெரியுற ரைட் ஆங்கிள்டு ஸ்பொராஞ்சியோஃபோர் இங்கே தெரியுது. ஸோ ரைட் ஆங்கிள்டு ஸ்பொராஞ்சியோஃபோர் ப்ரொடியூஸ்ட் பை Plasmopara viticola, that is downy mildew fungi of grape vine. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள்டு ஸ்பொராஞ்சியோஃபோர்னு எதுக்கு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா தி ஸ்பொராஞ்சியோஃபோர் வில் ப்ரொடியூஸ் தி பிரான்ச்சஸ் அட் மோர் ஆர் லெஸ் 90 டிகிரி டு மெயின் பிரான்ச். ஸோ இது வந்து உங்களுக்கு மெயின் பிரான்ச்சு பின்னாடி இருந்து வந்திருக்கு உங்களுக்கு தெரியும். இதிலிருந்து வர செகண்டரி பிரான்ச்சஸ் வந்து மோர் ஆர் லெஸ் 90 டிகிரி டு மெயின் பிரான்ச். ஸோ வந்து மெயின் பிரான்ச்சுக்கு 90 டிகிரியில் இருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். அண்ட் இட் ஆல்சோ ப்ரொடியூஸ் தி லெமன் ஷேப்டு ஸ்பொராஞ்சியம். ஸ்பொராஞ்சியம் பாருங்க லெமன் ஷேப்பில் இருக்கும். ஸ்பொராஞ்சியத்தில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸ்பொராஞ்சியம் வில் ப்ரொடியூஸ் ஜூஸ்போர்ஸ் ஆர் ஸ்பொராஞ்சியோஸ்போர்ஸ். உள்ள வந்து ஜூஸ்போர்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும்.
difference between grapes powder mildew and downy mildew. So grapes powder mildew caused by Insulina nicator and grapes downy mildew caused by Plasmopara viticola. Then symptoms, powder mildew mainly affect the upper surface of the leaves. So white color patches, dull white color patches seen on upper surface of the leaves. So நமக்கு வந்து லீஃப் உடைய மேல் பக்கம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாம்பல் மாதிரி மைசிலியம் பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? தென் இன் தி கேஸ் ஆஃப் டவுனி மில்டியூ இட் வில் ப்ரொடியூஸ் irregular yellow lesions, translucent lesions on upper surface of the leaves. So corresponding lower surface will produce white color powdery growth. So நமக்கு வந்து lower surfaceல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா powdery growth present ஆயிருக்கும். You can see the symptoms. So this is the difference between downy mildew and powder mildew in leaf stage. In the case of berry infection, powder mildew produces the cracking symptom. So powdery growth will cover the fruits of grapes and it will produce cracking symptoms. So இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த cracking ஃபார்ம் ஆயிருக்கு due to powder mildew. So in the case of downy mildew it does not produce cracking symptom but it covers the fruits. So fruit ஃபுல்லா நமக்கு என்ன பண்ணனும் பார்த்தீங்கன்னா white powdery growth கவர் பண்ணும் and it will also produce the mummification and shrinking of fruits. So shrinking fruit வந்து சின்ன சின்னதா மாறிடும். So ஃபர்ஸ்ட் பார்த்ததுக்கு வந்து fruit வந்து அப்படியே ஃபுல்லா இருந்துச்சு பட் cracking இருந்துச்சு. இந்த downy mildewல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு fruits வந்து அந்த black கலர்ல மாறி இருக்கு பாருங்க, shrinking ஆயிருக்கு. It will produce shrinking and leathery fruits. Thank you.